7 வார்த்தை. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. இந்த மாதத்திலே அந்த கொடுத்த வார்த்தை சென்ற நாட்களில் நாங்கள் ஒரு உபவாச கூட்டத்தில் பார்த்தோம். அது மட்டுமல்ல 2ஆம் தேதி நவம்பர் மாதத்திலும் கூட நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டு என்ன சொன்ன இந்த மாதத்திலே? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தை எங்க இருக்கிறது சொல்லுங்களேன்? ஈஸி, பைபிள்ல இருக்கு. எங்க இருக்கு? கொஞ்சம் சிரியுங்களேன். எங்க இருக்கு? ஏசாயா 40 வசனம். இந்த மாதத்துக்குள்ள இந்த வசனத்தை பாடமாக்கிருங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூடுதலா பாடம், வாலிப பிள்ளைகள்லாம் இந்த வசனம் பாடம், நீங்களும் கூட பாடமாக்கி கொடுங்க. இந்த வார்த்தை நிச்சயமாவே உங்களோட வாழ்க்கையிலே அற்புதத்தை நீங்க காண்பீங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை வாசிக்க பாடமாக்க எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போவால் கத்தவங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமேன். ஏசாயா 42 வசனத்தை பாடமாக்கிடுங்க. ஆமேன். எவ்வளவுக்கு நீங்க வசனத்தை நீங்க பாடமாக்கீங்களோ அது உங்களுக்கு பலன். ஆமேன். எவ்வளவுக்கு நீங்க சாப்பிடுறீங்க அது உங்களுக்கு என்ன பலன்? உண்மையா இல்லையா? சாப்பிடுறீங்களா எல்லாரும்? அதே போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை சாப்பிடுங்க, நீங்க பலனா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க சுகமா இருக்கணும் என்பதே தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அவை இந்த மாதத்துல கூட நாங்க 2 செய்தியை பார்த்து விட்டோம். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு சொன்னால், தேவன் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்து இருக்கிறாரு? பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்முடைய ஆண்டோட நோக்கம் தள்ளி விழுத்துவது நோக்கம் அல்ல. ஆமென். மனுஷன் என்ன நினைப்பான்? எப்பவன் விழுவன் நான் பார்ப்பேன். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு வேலை இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஒரு பதவியில இருக்கிறீங்க, கீழே இருக்க என்ன நினைப்பான்? எப்ப இவர் விழுவார், நான் அந்த சீட்ல போய் நான் உட்காருவேன். எப்ப இவர் வேலையை விட்டு போவார், அந்த இடத்துல நான் உட்காருவேன். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி என்ன செய்வாரு? இருக்கிற விட மேல கொண்டு போவார். ஹல்லேலூயா. இதுல இருந்தா என்ன கொண்டு போவார்? மேல கொண்டு வார், இன்னும் மேல கொண்டு வார், இன்னும் மேல கொண்டு வார், இன்னும் மேல மேல என்ன செய்யுங்கள்? உயர்த்தி கொண்டே போவார். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவராயிருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டுடைய நோக்கம் எல்லாம் தன்னுடைய ஜனங்கள் மேன்மையானவர்களாய் காணப்பட வேண்டும், உயர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்தனால் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எந்த இடத்திலும் யாரும் விழுந்து போகவே கூடாது, யாரும் சோர்ந்து போகவே கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ளே ஒரு பலன் பெறும், பக்கத்திலே ஒரு பலன் பெறும். ஹல்லேலூயா. இப்போ உங்களோட வீட்டுக்காரர் இல்லாட்ட உங்களோட கணவர் உங்களோட மனைவி உங்களை பார்த்தாத்தான் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? கட்டி பிடிச்சி ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்களே இல்லையோ? ஏன் இந்த மனசு எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, எவ்வளவு என்னோட கணவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. இல்ல பிள்ளைகள் உங்களை அவங்க அப்பா பார்த்து அம்மா பார்த்து, அப்பா அம்மா நான் உங்களோட இருக்கிறேன்னு சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுங்களா இல்லையா? என் சகோதரன் பார்த்து அண்ணா தங்கச்சி நான் உன்னுடன் இருக்கிறதுனா என்ன செய்வாங்க? சந்தோஷப்ப. ஏன்? எனக்கு ஒரு துணை இருக்கிறது, எனக்கு ஒரு உதவி இருக்கிறது, என் பிள்ளை என் குடும்பத்துல இருக்கிறாங்க, என் கணவன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறார், என் மனைவி எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறார், என் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். எங்களுக்கு என்ன ஒரு பலன்? உண்மையா இல்லையா? அதை விட மேலாக, அதை விட எல்லாவற்றையும் விட மேலாக நம்முடைய ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி ஒரு விசை மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டு சொல்றார், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய நாங்கள் வாக்கு தத்தங்களை விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். இந்த நாளும் கூட நான் என்ன காரியத்தை குறித்து பேசும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபித்த வேளையிலே தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. இன்று ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, நான் உன்னோடு சொல்லி. ஏன் தேவனுடைய ஜனங்கள் இன்றும் பயந்து கொண்டு வாழ்கிறார்கள்? ஏன் இன்றும் தேவனுடைய ஜனங்கள் பயத்துக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள்? நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனுடைய செய்திகளை கேட்கிறோம், தேவ சமூகத்தில் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது.
பயத்தின் நிமித்தம் நாங்கள் கலங்கி தவிக்கிறோம். இங்கே ஒவ்வொரு செய்தியையும் கேட்கும் போது, எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நாங்கள் கலங்கி நாங்கள் அழுகிறோம். ஏன் நாங்கள் பயந்து விடுகிறோம்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் அங்கே பார்ப்போம் சொன்னால், ஆண்டு எனக்கு வெளிப்படுத்துகிற காரியம் சொன்னால், அங்கே ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிற வேளையிலே ஆதியாகமத்தில் வாசிக்க விடாங்க ஆதாம் ஏவாளை குறித்து வேதம் சொல்றது. இன்றைய நாளும் ஆண்டவர் சொன்னார், தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துக்கிறாராம்? பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அங்க வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துக்கிறார். இங்கே ஆதியாகம புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துக்கு போற வழியிலே அங்கே தேவனுடைய உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆதாம் ஏவாள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். தேவன் அவளை உருவாக்கினாரு, தேவன் அவரை தெரிந்து கொண்டாரு, தேவன் அவளை ஆசீர்வதித்தாரு. இங்க 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வழியிலே அங்கே 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகிறார். என்ன செய்யறார் ஆண்டவர்? ஆதாமை கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுறார்? ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. இரண்டு கூப்பிடுற ஆண்டவர், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன வாசிங்க. அதற்கு தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கும் போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி பயம் சூழ்ந்து கொண்டது. இங்க இந்த வார்த்தை எனக்கு தியானிக்கிற வேளையில ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் இவளை உருவாக்கினாரு, கர்த்தர் நல்ல ஒரு தோட்டத்தை உருவாக்கினாரு, அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தாரு. அங்கே மண்ணால ஜீவ சுவாசம் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. இங்கே பார்க்கும் போது இவன் என்ன செய்யறாங்க, இவனுக்குள்ள ஒரு பயம் கடந்து வந்து விட்டது. இங்கே வேதம் சொல்றது, அதற்கு அவன் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனாலே பயந்து ஒளித்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை பயப்படுற மாதிரி உருவாக்கினாரு. எப்படி உருவாக்கினாரு? தம்முடைய சாயலாக உருவாக்கினாரு. தேவனோடு உலாவின மனிதர்கள், தேவனுடைய பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தருடைய தோட்டத்தில் உலாவின மனிதர்கள் இங்கே என்ன செய்யறதுனால் பயந்து ஒளித்து கொண்டார்கள். பயம் இவரோட வாழ்க்கையில சூழ்ந்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை மீறின நிமித்தமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக வேதம் சொல்றது தேவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இங்கே வாசிக்கும் போது அவன் என்ன செய்கிறார், ஆண்டோட சத்தத்தை கேட்டு உங்க தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஏன் இவன் ஒளித்து கொண்டான்னு சொன்னால், எப்பொழுது இவன் தேவனுடைய கட்டளையை மீறினானோ, எப்பொழுது இவன் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்காம போனானோ, எப்பொழுது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தானோ, அப்பொழுது என்ன வருகிறது? பயம் அவனை சூழ்ந்து போடுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒழுங்காக மனிதனை படைத்தாரு, அங்கே தேவனோடு மனிதன் உலாவினானு. ஆனா அதே வேளையில இங்க பார்க்கிற வேளையிலே அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே என்ன நடந்தது? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தாரு ஆதாமுக்கு? அங்க 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வேளையிலே, நீ தோட்டத்தின் விருட்சத்தினுடைய கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அங்கே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் நிர்வாணியா இருந்தும் அவர்கள் பயப்படாதிருந்தார்கள், வெட்கப்படாதிருந்தார்கள், தேவனோடு உலாவின மனிதர்கள். ஆனா இங்கே இவருடைய வாழ்க்கையில பயம் எப்படி வந்தது? சத்துருவுக்கு செவி கொடுத்தபடியினால. ஹல்லேலூயா. இன்று எங்களுடைய வாழ்க்கையில எப்படி பயம் சூழ்நிலை சொன்னால், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, நாங்கள் தேவ சத்தத்தை மீறி செயல்படும் போது, நாங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் செயல்படும் போது என்ன வருகிறது? பயப்படுகிறோம். பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. சத்துரு எங்களை இறுக பிடித்துக் கொள்கிறான். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். இது என்ன? இது கட்டளை. எல்லாரும் என்னது? கட்டளை. தேவனுடைய வார்த்தை. ஆண்டவருடைய கட்டளையை நாங்க மீறுற வேளையிலே என்ன செய்வதனால் பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளை என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. ஆனா இதை எதிர்பார்க்கிறோம், பயம் இல்லாமல் வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும், நன்மையை புசிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும். ஆண்டோட வருகையினால் எங்க போகணும்? பரலோகம் தான் என் பேச்சு. பரலோகம் போக வேண்டும். ஆனா என்ன செய்ய விருப்பம் இல்லை? கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. எப்பொழுது நாங்கள் கீழ்ப்படியாமல் போறோமோ அப்புறம் என்ன செய்யணும்?
பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாமல் போகும்போது நாங்க என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனா பாட்டு நாங்க படிப்போம், ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். படிக்கிறீங்களா பாட்டு? என்ன பாட்டு படிக்கிறீங்க? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் நல்லது. ஆனால் எப்பொழுது நாங்க மிதிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சாதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவார். வேதம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு சொல்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதுனா எப்படி? ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிதல். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்த்து, நான் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறேனா? நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? நான் தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறேனா? இவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். நீ யாருக்கு செவி கொடுத்தாங்க? சத்துருவுக்கு செவி கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், சாகவே சாவாய், நீ இதை செய்ய நாள்ல. பிசாசு என்ன சொன்னார்? டோன்ட் வரி, நீங்க சாகவே மாட்டீங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க என்ன செய்யுங்க? புசியுங்க, நீங்க ஆடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க என்னத்தையாவது செய்யுங்க. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நீங்க புசியுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ புசிக்கும் நாள்ல சாகவே சாவாய். சர்ப்பம் என்ன சொல்றது? குட் நியூஸ், சாகவே சாக மாட்டீங்க. இன்று அநேகர் மாயமான போதனைகள், மாயமான வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கும் போது பயத்துக்கு நாங்கள் எங்களை அடிமைப்படுத்திக் கொள்கிறோம். நாங்கள் பயப்பட வேண்டிய காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்ப நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நிமித்தமாக, சத்துருக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது பயம் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. சத்துருடைய நோக்கம் எங்களை பயத்துக்குள்ளாக கொண்டு போகணும், எங்களை கீழே இழுத்து விழுத்த வேண்டும், எங்களை தள்ள வேண்டும். இன்று நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழுகிறோம்? ஆண்டவர் சொன்னா, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆனா இங்கே என்ன நடக்கிறது? தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, தோட்டத்திலே கேட்டு நிர்வாணியா இருப்பனால் பயந்து ஒழித்து கொண்டாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு. இங்கே ஆதாம் இந்த பாங்க சில சேர்ச்சில காண கிடையாது. திடீரென்று வருவாங்க, திடீரென்று போவாங்க, சில வருஷத்துல ஒருக்கா வருவாங்க. எங்க ஒழிச்சிட்டாங்க? ஏன்? சத்தம் கேட்க விருப்பம் இல்லை, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. இந்த அநேகோட வாழ்க்கையில பிரச்சனை சூழ்றதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. சத்தியம்தான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் மேன்மைப்படுத்த சொல்லி இருக்காரு, நான் உன்னோட கூட சொல்லியிருக்காரு. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாக காரணம் என்ன? நான் நீங்களும் ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேவனாய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? தேவன் எதிர்பார்க்கிறார். யாரா இருந்தாலும், நான் ஊழியக்காரனா இருந்தாலும், வர்ஷிப் லீடரா இருந்தாலும், மூப்பரா இருந்தாலும், எல்டரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கீழ்ப்படியாட்டி நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். யாக்கோபு புத்தகத்துல வாசிக்கும் போது யாக்கோபு சொல்றார், அவன் அவன் தந்தன். வசனத்தை வாசிங்க. யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15. அவன் அவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுமாம்? மரணத்தை பிறப்பிக்கும். ஆதாமுக்கு என்ன நடந்தது? ஏன் நம்ம தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டும்? தேவனுக்கும் அவர்களுக்கும் ஏன் இந்த ஒரு உறவு முறிய வேண்டும்? இச்சை, தந்தன் இச்சை. அவன் அவன் தந்தன் இச்சையினாலே, தந்தன் சுய இச்சையினாலே இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இன்னைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுத்தால், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். இதுல போட்டிருப்போம், ரோட்ல போட்டிருக்கு, சில இடங்களை போட்டிருக்கு, இதுல அபாயம் போகக்கூடாது போட்டிருக்கா இல்லையா? சில காடுகளுக்கு போனீங்கன்னு சொன்னாலும், சில மரங்களுக்கு அங்கே போனா போட்டிருக்கும், இங்கால போக வேண்டாம் போட்டிருப்போம், இங்கே போக வேண்டாம் என்றால் ஆபத்து இருக்கு. அங்க குழி இருக்கலாம், இல்லாட்ட மிருகங்கள் இருக்கலாம்,
இல்லாட்டி பாம்புகள் இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, போக வேண்டாம், அபாயம், நீ கடந்து போனா என்ன நடக்கும்? ஆபத்து இருக்கும். ஆட்டு சூழ் அரசாங்கத்தை சொல்லிட்டா ஆட்டு சூழ் என்னுடைய சூழ். நான் என்னுடைய சுய இச்சையினாலே போயிட்டேன், நான் கட்டளையை மீறி போய்விட்டேன், நான் தேவனுடைய அந்த சட்டத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லை, எனக்கு ஆபத்து வந்தது. ஆட பிரச்சனை என்னால. இன்னைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? தன் சுய இச்சினால் இழுப்பு என்று சோதிக்கப்படுகிறான். ஆண்ட சொன்னா உன்னுடனே இருக்கிறேன். எப்பொழுது? வார்த்தை கீழ்ப்படியும் போது. ஈஸி. ஆண்டு சதத்துக்கு செவிடுக்கும் போது பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எது வரைக்கும் தேவனுடைய வாழ்க்கை அற்புதம் செய்ய முடிஞ்சனால் நீங்கள் கீழ்ப்படி மட்டும்தான். நானும் கொடுத்தார். எது வரைக்கும் தேவனங்களை நடத்த முடியும்? நாங்கள் எது வரைக்கும் கத்துடைய வார்த்தைக்கு உண்மையாகும், அது வரைக்கும் நடத்துவார். ஆண்டு சொன்ன இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்கள் உங்களுக்கு கூட இருக்கிறேன். பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பொழுது? நீங்க கீழ்ப்படி மட்டும்தான், நீங்க செவிடுக்க மட்டும்தான். நீங்க செவிடுக்கா போகும்போது, நாங்க செவிடுக்கா போகும்போது என்ன நடக்கும்? தேவன் கிரியை செய்ய முடியாது, தேவன் கிரியை செய்ய முடியாது. நீங்க யாரா இருந்தாலும், நீங்க எவ்வளவு படித்த எவ்வளவு பெரிய ஞானவான்களா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனுஷனே அவன் பாக்கியவான். அவருக்கு செவி கொடுக்கிறவன் பயம் இல்லாம இருப்பான். ராஜாதி ராஜாவுக்கு செவி கொடுக்கிறான், பயம் இல்லாம இருப்பான். நாங்கள் எங்கதான் ஓடினாலும், எத்தனை செய்திகளை கேட்டாலும், எத்தனை பேர் ஜெபித்தாலும், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் புறக்கணித்தால் வேஸ்ட், வேஸ்ட். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்களோட கூட இருக்கிறவங்க நிரந்தரமானதல்ல, எங்களுடைய சரீர சுகம் நிரந்தரமானதல்ல, எங்களுடைய பொருட்கள் நிரந்தரமானதல்ல, ஒன்றுமே நிரந்தரமானதல்ல. நிரந்தரமானது யாரு? தேவனாய கர்த்தர் ஒருவரே. அவருடைய ராஜ்யம் தான் நிரந்தரமானது, அவருடைய ராஜ்யம் தான் உண்மையானது. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போறோம். அவர் சொல்லும் போது சொல்ற, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டு நாங்க வேலைக்கா போயிடும். எத்தனை சொல்ல போறீங்க நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லி? ஒரு நாள் நாங்க புகத்தான் போறோம். அன்னைக்கு போய்விட்டாங்க. அதுக்கு காலம் இல்லை, வயசு இல்லை, எல்லாம் இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரியாக்களா இருக்கலாம். ஒரு நாள் நாங்க புகத்தான் போறோம். இருக்க மாட்டோம், கர்த்தருக்கு உண்மையாய் வாழும். பக்கத்து அடிச்சவங்க இருக்க மாட்டோம். நீங்க என்ன பார்த்து கூட சொல்லலாம், நீங்க இருக்க மாட்டோம், உண்மையாய் வாழுங்க. எனக்கும் தேவை ஒரு ஆள் சொல்றதுக்கு. இருக்க மாட்டோம், இப்படி வாழுங்க, உண்மையா வாழுங்க. நான் சொல்ல முடியாது, நான் இந்த ஸ்ரீவன் சொல்லி, ஹலோ இந்த மனைவி கூட பார்த்து சொல்லுவாங்க, அப்பா இருக்க மாட்டேங்க, உண்மையா வாழு. எனக்கும் ஒரு ஆள் தேவை. ஏன்னா நானும் இந்த உலகத்துல இருக்கு, நானும் பலவீன மனுஷன்தான், எனக்கும் பாடு இருக்கு, எனக்கும் தலைவலி வரும். இருக்க மாட்டோம், உண்மையா வாழும். இங்க பார்க்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையில பயம் சூழ்ந்துள்ள காரணம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே. புறக்கணித்த பின்பு என்ன செய்கிறான்? ஆண்டவர் கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 11ஆம் வசனம், 3:11. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீ தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? ஆதாம் ஞானவான். என்ன இப்ப யார் சூழ்ட், யார் குற்றம் செய்த சொல்லுங்க? அப்போ கர்த்தர் தான். ஏன் அதான் பேசாம தானே இருந்தவன். மண்ணினால உருவாக்கிட்டா, ஜீவ சுவாசத்தை கொடுத்துட்டார். பாவம் என்று சொல்லி தனிமையா இருக்கான்னு சொல்லி ஒரு எலும்பு எடுத்து மனுஷியை உருவாக்கி கொடுத்த என்பதாக இப்ப சொல்லிட்டாரு. அதற்கு ஆதாம் ஆண்டவர் கேட்கிறாரு. பயந்த உடனே ஆண்டவர் விளங்கிட்டு என்ன பிரச்சனை சொல்லி, நீ நிர்வாணியா இருப்பேன், நிர்வாணியன் உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அதற்கு ஆதாம் பதில் என்ன? என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் புசித்தேன். உண்மையான அன்பு மனசில மிச்சமெல்லாம் கேட்க மாட்டான், இது மாத்திரம் கேட்பான். சில பேர் பாருங்க, சத்தியம் சொன்னா கேட்க மாட்டாங்க, குறை சொன்னா ஓமப்பா ஓமப்பா ஓமம்மா ஓமம்மா. ஏன்? குளிக்க கொண்டு போது ரெண்டும். இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யணும்? ஒத்து போவே கூடாது. நல்லது சொன்னா என்ன செய்யணும்? ஆமேன் செய்வோம், ஜெபிப்போம், வசனம் வாசிப்போம், கத்தருக்கா ஓடுவோம், ஒருமனப்பாடுவோம். அதுக்கு நீங்க செய்யணும் எஸ். இது சொன்னா என்ன செய்யணும்? இதுக்கு நானும் ஜெபம் பண்ணுவோம்,
சொல்லி பாத்தீங்களா? நீங்க தப்பிடுவீங்க. சொல்ல மாட்டீங்க. கத்தரை பார்த்து, ஆண்டவரே நீ கொடுத்திரு, நான் சும்மா தானே இருந்தேன், மனுஷன் தனிமையா இருப்பேன், நல்லா சொல்லி உன்னை வச்சு என்னை கட்டி வச்சிரு ஆண்டவர். இதுதான் என்ன கொண்டு போய் சொல்லவே முடியாது. கத்தர் உன்னதான் தந்தவர். ஆனா கத்தர் என்ன கொடுத்துக்கிறாரு? ஞானத்தை கொடுத்துக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தை கொடுத்து. தேவன் நமக்கு பயமில்ல ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துக்கிறார். ஆவி ஒரு ஆளுக்கு ஆனா என்ன, ஒரு ஆளு பலவீனமா இருக்குன்னா என்ன செய்யணும்? இது பிழை, இது ராங், இது பேசக்கூடாது, இதுக்கு நான் கீழ்ப்படியக்கூடாது, இதுக்கு நான் செய்யக்கூடாது, ஏன்னு சொன்னா கத்திரங்கோடு கூட இருக்க வேண்டுமா இருந்தால் இதுக்கு நாங்க போகக்கூடாது சொல்லி பாருங்க, மற்றவங்க உணர்த்தப்படுவாங்க அன்போடு கூட. அதுக்காக நீங்க போய் என்ன செய்யக்கூடாது? சட்டம் கோடு போடக்கூடாது. நான் தான் இங்க தலைவி, நான் தான் புருஷன், நான் சொல்றது அது இல்லை. அன்போடு கூட, சாந்தத்தோடு கூட. இது வேண்டாம் உங்களுக்கு, இது எங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டாம், இது எங்களுடைய சபைக்கு வேண்டாம், இது எங்களுடைய சபை எல்ஷடா குடும்பம், ஒரு ஐக்கியமா குடும்பம், இது வேண்டாம். இந்த பிரிவினை வேண்டாம். நாம் சகோதரர், நாம் குடும்பம், நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி பாருங்க. சத்துரு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். பிசாசு என்ன செய்வான்? ஓடி போவான். இங்க எனக்கு வேலை இல்லை. இந்த அநேக குடும்பங்கள்ல சத்ரு தலை தூக்குறதுக்கு காரணம் என்ன? தாளம் போடுறது, சேர்ந்து தாளம் போடுறது. சேர்ந்து நாங்க என்ன செய்யறோம்? தாளம் போட்டுக்கொண்டே இருப்போம். கூடாது. ஆண்டு சொன்னார், பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளாது இருக்க வேண்டுமா என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்கே அதான் என்ன செய்கிறான்? கர்த்தரையே கூட சொன்னான், தேவரே என்னோட இருக்கும்படி தந்தை ஸ்திரீயானவள் கொடுத்தால் நான் என்ன செய்தேன்? புசித்தேன். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? அவள் என்ன சொல்றாள்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, புசித்தேன். எல்லாம் அப்படியே வயிற்றா என்ன செய்ய, பாவம் தொடர்ந்து கொண்டே போறது. கீழ்ப்படிகிற நோக்கமே இல்லை, கீழ்ப்படிகிற நோக்கமே இல்லை. இன்னைக்கு நீங்க ஒரு பிள்ளை செய்தா இங்க என்ன செய்வீங்க? எத்தனை ஒத்துக்கொள்ள முடியும்? கஷ்டம் என்ன? ஒத்துக்கொள்வீங்களா? அது அவர் தான் சொன்னவன். குடும்பத்தை கெடுவாங்க, அதை அவ தான் சொன்னவா, நான் செய்தேன். அவ அது பிள்ளைகள் அப்படி வந்து நான் செய்துட்டேன். பிள்ளைகளை கேட்டால் அது என் ஃப்ரெண்ட் கொண்டு வந்து நான் கொடுத்துட்டேன். ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். தன் பாவங்களை உணர்றவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும். எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. அது ஈஸியா சொல்லுங்க ஐயா. எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. துணிகரமான பாவங்களுக்கு முதல் அடியனை விலக்கி காத்தரலும் தாவீது ஜெபிக்கிறார். தன் பாவங்களை உணர்றவன் யார்? ஒவ்வொரு நாளும் ஆராய்ஞ்சு பாருங்க, நான் எந்த இடத்துல கீழ்ப்படியாம போனேன். துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காத்தரலும் ஜெபிச்சு பாருங்க. அப்படியா சூழ்நிலைக்கு வரும்போது கத்தவங்களுக்கு பேசுவார். அப்படியான இடத்துக்கு போகாதபடி கத்தவங்களுக்கு தடை பண்ணுவார். அப்படியான வார்த்தைகளை பேசாபடி கத்த தடை பண்ணுவேன் சொன்னால், நானும் நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நீடித்த ஜீவனை நாட்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் இப்பொழுது எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இன்று எங்களுடைய வாழ்க்கையில பயம் சூழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன? நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத காரணம் என்ன? நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்போம். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு மனிதனுக்கு விரோதமா பேசினால், இல்லாட்டி ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? முன்னு போய் நிற்க மாட்டீங்க, ஒடிச்சிடுவீங்க. உண்மைதானே? ஏன்? மனம் சொல்லும், நான் பிள்ளை செய்துட்டேன், போய் நிற்க முடியாது. சில பேர் இருப்பாங்க, நேர போய் பார்த்து பேச மாட்டாங்க. ஏன்? ஏதோ ஒரு தவறான காரியம் இருக்கு. எல்லாம் ஓகே தானே செய்வீங்க, கட்டி பிடிச்சி கொள்ளைக்கா விகேஷ் செய்வீங்களா? இல்லை. காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை. அப்புறம் கண்டுட்டு ஆய் பிரைஸ் ரோட் ஆய் என்ன? ஏதோ இருக்கு. ஆண்டவர் பார்த்து என்ன செய்யுங்க? ஆய் ஆண்டவரே, ஏதோ இருக்கு, உண்மையாய் அன்பு கூறுவேன் செய்து பாருங்க. ஒன்றுமே இல்லை. இன்று தேவனுடைய பிள்ளை நாங்கள் உண்மையாய் கர்த்தரோடு உறவாட வேண்டும். எங்களுக்கு பாவங்கள் பிழை ஒருவர் கூட சொல்ல முடியாது, நம் பிழை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சீர்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருத்தி கொண்டே இருக்கிறோம். என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி விட்டு விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரக்கத்தை பெற வேண்டும். இது இரக்கத்தை பெற நாட்கள், கிருபையை பெற்றுக்கொள்ற நாட்கள், அவர்களை பலப்படுற நாட்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடனே கூட இருக்க சொன்ன ஆண்டவர் அவர் நிச்சயமாய் வாக்கு மாறாதவர். இப்பொழுதெல்லாம் தங்களை தேவனுடைய சமுத்திர தாழ்த்துகிறோமோ
இப்போ ஒரு ஆளுக்கு விரோதமாக ஒரு ஆள் பேசிட்டீங்க, இல்லாட்டி உண்மையிலே பிள்ளைதான் செய்துட்டீங்க, சொல்ற ஈஸியா இல்லையா? செய்யலாமே. சாரி காபில், நேற்றைய சூழ்நிலையில எனக்கு உண்மையிலே எனக்கு பலவீனமா இருந்தது, இல்லை நானே ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு போராட்டம் இருந்தது, அந்த இடத்துல நான் உங்களை பேசிட்டேன், சாரி சாரி. நீங்க என்ன செய்வீங்க? நோ ப்ராப்ளம் பாஸ், ஓகே விளங்கிக்கொள் சொல்லுங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். ஏன்? ஒரு மனுஷன் வந்து தன்னை தாழ்த்தி கேட்கிறான், என்ன ஈஸி தானே? எனக்கு சமாதானம், நானும் சமாதானம் எடுத்துக் கொள்ளுவேன், அவரும் சமாதானம் எடுத்துக் கொள்வாரு. கத்தர் வந்தா நான் உடனே மேல போயிடுவேன். ஏன்? எனக்கு பயம் இல்லை, எனக்கு சமாதானம் இருக்கு, கவலை குறிச்சு எனக்கு கலக்கம் இல்லை, அவருக்கும் என்ன குறிச்சு கலக்கமே இல்லை, ஃப்ரீ. உண்மையா இல்லையா? அதே போல தேவனோடும் கூட நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டுமா இருந்தால் இரவுல ஆராய்ந்து பாருங்க, படுக்கைக்கு போகும்போது ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய கோபங்கள் எல்லா காரியம், என்னென்ன இடத்துல கோபப்பட்டேன், எந்த இடத்துல பிள்ளை விட்டேன், எந்த இடத்துல தவறு செய்தேன், எந்த இடத்துல தேவனுக்கு விரோதமா பேசினேன், உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தர் கூட இருப்பார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே வராது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நாம் தம்முடைய வார்த்தையை அனுப்புறதன் நோக்கம், இந்த மாதத்திலே ஆண்டவங்களுக்கு கூட இருந்து அவர் உங்களுக்காக முன்குறித்ததை நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? எங்களை ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்துல கீழ்ப்படியாம இருக்கணும் எங்களை ஒப்பு கொடுப்போமாக. அங்கே யோசேப்பை கொடுத்து வாசிக்கிறவளை, யோசேப்புக்கு விரோதமாக அவருடைய சகோதரர் என்ன செய்தார்கள்? தூக்கி குழியில போட்டாங்க, விட்டு போட்டாங்க. அதற்கு பின்பாக அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். அங்கே யோசேப்பு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் படியாக கொண்டு என்ன செய்தார்? எகிப்தில கொண்டு போய் உயர்த்தினார், பெரிய அதிபதியா மாற்றினார். யோசேப்பின் உத்தரவு இல்லாம ஒருத்தன் கூட கைகால் ஆட்டக்கூடாது, அவ்வளவா உயர்த்தினாரு. பார்வன் கூட சொன்னான், நான் சிங்காசனத்துல மாத்திரம் தான் நான் உன்னை விட பெரியவனா இருப்பேன், நீதான் எல்லாம். அதுக்கு பின்பா யோசேப்புடைய சகோதரர்லாம் அவன்கிட்ட வந்தார்கள். வந்து என்ன செய்தார்கள்? அவனுக்கு முன்பாக பயந்தார்கள். நீங்க வீட்டை போய் வாசித்து பார்க்க அந்த சம்பவங்களை. ஆதியாம் புத்தம் 50ஆம் அதிகாரம் 19 to 21 வரை நீங்க வீட்டை போய் வாசிங்க. ஆதியாம் புத்தம் 50ஆம் அதிகாரம் 19 to 21 வரை பார்க்கிற வழியில் அந்த 50ஆம் அதிகாரத்துக்குள்ள வாசித்தால் தெரியும். அப்பொழுது யோசேப்பு சொல்றான், பயப்படாதிருங்க. அவர்கள் பயந்தார்களே. ஏன்? யோசேப்புக்கு நான் துரோகம் பண்ணி விட்டோம், அவனை தூக்கி குழியில போட்டு விட்டோம், அவனை விட்டு போட்டு விட்டோம், அவனுக்கு நாங்கள் தீங்கு செய்தோம். சகோதரர்கள் பயந்தார்கள். அவன் சொல்றான், பயப்படாதிருங்கள், நான் உங்களை பராமரிப்பேன். நான் அவங்களோட பட்சமாய் பேசினான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில தேவன் கூட இருக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். பக்கத்துல பாத்தீங்க, ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படியுங்க, பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது நாங்க சீக்கிரமா பார்த்து முடிக்க போறோம். எங்களோட வாழ்க்கையில ஏன் பயம் சொன்னால், எங்களோட வாழ்க்கை என்ன சொன்னா பலன் இல்லை. அல்லேலூயா. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துக்கிறாரு? பலன் உள்ள ஆவியை கொடுத்துக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். பாடலை பாடும்போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, வீட்டில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, சபையில தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, விசுவாசித்து வாசிக்கிற வேளையிலே, விசுவாசித்து தேவனை துதிக்கிற வேளையில என்ன செய்கிறோம்? நானும் நீங்களும் பலன் அடைகிறோம். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சத்தமாய் வாசிக்கும் போது, அதை உண்மையா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, எங்கள் ஒரு புதிய பலன் கடந்து வருகிறது. அல்லேலூயா. நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க, எப்படி சாப்பிடுங்க? அதை ரசித்து ருசித்து, இது இந்த விட்டமின் நல்ல, இதுக்கு நல்லது, இந்த விட்டமின் வந்து மசில்ஸுக்கு நல்லது, இந்த டீ குடிச்சா எனக்கு பெற்றெல்லாம் போயிடும், செய்வீங்களா இல்லையா? ஏன்? உங்களுக்கு தெரியும் எது குடிச்சா எங்கெங்கெல்லாம் பலன் பெறமாட்டேன். என்ன உண்மைதானே? அதை ரசித்து ருசித்து உண்மையா குடிப்பீங்க, என்ன வருகிறது? ஒரு சரீரத்தில் மாற்றம் வருகிறது. அதே போல தேவனுடைய வார்த்தையை நாங்க வாசிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, உண்மையாய் நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற வழியிலே கர்த்தர் என்ன செய்வாரு? தாகம் உள்ளமே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் என்ன செய்வாராம்? ஆறுகளையும் ஊற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க தேவனுடைய ஆவியை வாஞ்சித்து கேட்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய ஆவியினால நிரப்புகிறார், ஞானத்தினால நிரப்புகிறார், பலத்தினால நிரப்புகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நானும் மன்ற ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள ஆவியை தாங்கப்பா, பலனுள்ள ஆவியை தாங்க, குடும்பத்தை நடத்த, இந்த சபையை நடத்த, உலகத்துல சாட்சியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துவார், ஒவ்வொரு நாளும் தேவன் நிரப்புவார். எப்பொழுது? நாங்கள் அவருடைய சமூகத்தில் வாஞ்சிக்கும் போது. நாங்க பயம் இல்லாம இருக்க சொன்னால் எங்களுக்கு என்ன தேவை? பலன் தேவை. எங்களுக்கு பலன் தேவை. இன்றைக்கு நான் ஒரு மனிதனை சந்திக்க போறேன், எதிர்ப்பை சந்திக்க போறேன், நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை பலப்படுத்த வேண்டும்.
என்னை பலப்படுத்தணும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும்? எதிரியை நாங்க மேற்கொள்ள முடியும். சத்துருவை மேற்கொள்றதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு பலன் தேவை. அவள் சொல்லும் போது சொல்ற எபேசிய புத்தகத்திலே கடைசி நாட்கள் என்ன செய்யலாம்? கத்தரிலும் அது சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க? பலப்படுங்க. ஹல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. அங்க பவுல் எபேசியருக்கு நிருப சொல்றாரு, கத்தரிலும் அது சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஏன்னு சொன்னா கடைசி நாட்கள்ல உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஹல்லேலூயா. என்ன தேவை? தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் இல்லாவிட்டால் நானும் நீங்களும் பயப்பட்டு கொண்டே போவோம். இன்னைக்கு பலன் இல்லாவிட்டால் நாங்கள் எதிரியை மேற்கொள்ளவே முடியாது. உங்களுக்கு எதிரி யாரு? சொல்லுங்க, யாரையா எதிரி? மாமிசத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு என்ன இல்லை? யுத்தம் இல்லை. உங்களுக்கு இங்க என்ன போராட்டம் உண்டு? வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், தேவனுக்கு எதிராக கிரியை, சத்துருடைய கிரியை, அதுக்கு விரோதம் நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய வீட்டுக்காரன் உங்களுக்கு எதிரியா இல்ல? உங்களுடைய அண்ணன் எதிரி அல்ல, சபை எதிரி அல்ல, தேவனுடைய ஊழியக்காரன் எதிரி அல்ல. யார் எதிரி? சத்துரு. சத்துருவை இனங்கல்லுங்க. ஆவியில நிறைந்து ஜெபியுங்க. ஆவியில பகுத்தறியுங்க. இதுக்கு என்ன தேவை? பலன். கேட்கிற எல்லாத்துக்கும் நாங்க என்ன பண்ணுவோம்? ஆமா போடுவோம். உங்களுக்கு பலன் இல்லாவிட்ட என்ன செய்வோம்? அவ சொல்றதும் சரியத்தான் இருக்கிறது. அவ சொல்றது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கிறது. சாத்தா என்ன சொன்னான்? நீங்க சாவதில்லை. இதுதான் பர்ஃபெக்ட். ஏன்? எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படுங்க. அவருடைய ஆவியிலே உள்ளான மனிதனிலே பலப்படுங்க. தாவீதை குறித்து உங்களுக்கு தெரியும். தாவீது ஆடுகளை மேய்த்தவன், அங்கே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அங்கே சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிற வேளையிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கோலியாத்துக்கு முன்பாக பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஹல்லேலூயா. இங்க பார்க்குற இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க, வீட்டு போய் பாருங்க. என்ன நடக்க சொன்னாலும் அங்க அந்த நாட்கள் பெலிஸ்திய வீரன் கோலியாத் வரும்போது அங்க இந்த ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். கோலியாத் வந்து ஜனங்கள் அவன் தூசிக்கிறான், தேவனை தூசிக்கிறான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த முதல் வசனங்களை வாசிக்கிற வேளையில 23, 24 வசனங்களை வாசிக்கிற வேளையில இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயந்து அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஆனா இங்கே ஒரு மனுஷன் இருக்கான். இவன் யாருன்னு சொன்னால் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர். சொல்லுங்க, யாரு வேணும்? தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான்? உனக்குள்ள இருக்கிறது வல்லமையின் ஆவியானவர். உனக்குள்ள இருக்கிறது யாரு? தேவனுடைய ஆவியானவர். இங்கே வேதம் சொல்றது, அங்கே தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தமாக ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட என்ன செய்வேன்? நான் யுத்தம் பண்ணுவேன். காரணம் என்ன? எனக்கு பலன் இருக்கு. ஹல்லேலூயா. இல்ல, எனக்கு பலன் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்? இவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். இவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியோட வல்லமை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை காணும் போது அவனுடைய முகத்துக்கு விலக்கி ஓடி போவார்கள், பயம். ஆனா இவனுக்கு தெரியும், என்னோட கர்த்தர் இருக்கிறார், என்னோட தேவன் இருக்கிறாரு, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இன்றைக்கு நானும் நீங்களும் மேலனா இருந்தால் என்ன வராது? பயம் எங்களை மேற்கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்க தைரியம் அனுப்பீங்கள். எப்பொழுது? தேவ பலன் இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் போது. யார் 1000 சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால் என்னை அழைத்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டவர் கர்த்தர், என்னை இந்த சபையிலே நாட்டினவர் கர்த்தர். நான் ஒளிவ மர கண்டலா வளருவேன், நான் கனி கொடுப்பேன், நான் செழித்து ஓங்குவேன், நான் தேவனுடைய ஆலயத்தில் அங்கே செழித்து ஓங்குவேன் சொல்லி அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கு யார் நிற்க முடியாது? நினைக்க முடியாது. உறுதி இல்லாதவர்கள் யார் நிற்க முடியாது? பலன் இல்லாதவர்கள். சத்ருவை கண்டு யார் ஓடுவார்கள்? எதிர்ப்பை கண்டு யார் ஓடுவார்கள்? பலன் இல்லாதவர்கள்.
இன்றைக்கு பலன் ஆவி என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். ஆண்டு இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்த என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க பாப்போம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். இதுவரை ஆண்டு நடத்தி வந்தார். இந்த 11 மாதம் வரை கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுத்து நடத்தி வந்துக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு அவர் நன்றி சொல்லுமா, கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமா. ஹல்லேலூயா. என்ன கொடுத்தார் வார்த்தை? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால், என்னுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் இந்த வாழ்க்கையில பயம் எப்பொழுது சூழ்ந்து கொள்றது பார்த்து, 2வது எங்களுக்குள்ள பலன் இல்லாதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் இந்த தாவீதை குறித்து வாசிக்கிற வழியிலே தாவீதின் மேலே பரிசுத்த ஆவியார் இருந்தார். அவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. எத்தனை விசுவாசிகள் நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிறீர்கள் சொல்லி? எத்தனை விசுவாசிகள் தேவனுடைய ஆவி அவங்க மேல இருக்கிறார்? ஹல்லேலூயா. இல்ல நெஞ்சு கழிச்சு கர்த்தருடைய ஆவியா என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். தெரியுமா? அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. நான் தேவனுடையவன், நான் தேவனுடைய ஆவியுடைய ஆலயம், எனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். சத்துரு உங்களுக்கு நிற்கவே முடியாது, சத்துரு உங்களுக்கு மேற்கொள்ளவே முடியாது, உங்களை தொடர்ந்து பின்தொடர முடியாது. என்ன? உங்களுக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்துல இருக்கணும் பெரியவர். ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லும் போது அதை பெற்றுக்கொண்டால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏதோ நான் 4 வார்த்தை எழுதி உங்களுக்கு பேசும்படி வரையில ஒரு முறை எடுத்து பாருங்க. என்ன எழுதி சொல்லி உண்மையத்தான் ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்தும்படியா விரும்புகிறார். ஆண்டு உங்களுக்கு தைரியப்படுத்தும்படியா விரும்புகிறார். தேவனுடைய ஆவியா உங்களுக்குள்ளே அனல் மூட்டும்படியா விரும்புகிறார். கடந்து போற பாதைகள் இனி மோசமான நாட்கள் வரப்போகிறது. அதற்கு நாங்கள் நிர்ணயிக்க வேண்டுமா இருந்தால், அதற்கு நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் யார் நிர்ணயிப்பான்? யார் நிர்ணயிப்பான்? தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரமே, நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரம்தான். மற்றவரை பார்க்காதீங்க, மற்ற சொல்ற வார்த்தையை கேட்காதீங்க. சில வேளை கேட்கும் போது காதுக்கு இனிமையா இருக்கும், சில வேளை கேட்கும் போது உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும், சில வேளை கேட்கும் போது உங்களை இன்னொரு ஸ்டெப்ஸ் மேல கொண்டு போக மாதிரி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் எந்த இடத்துல வைத்தாரோ அந்த இடத்துல இருந்து பலப்படுங்க. எந்த இடத்துல நாட்டினாரோ அந்த இடத்துல வேறு ஊன்றுங்க. கர்த்தருடைய வார்த்தையிலே, அவருடைய சத்துவத்திலே, அவருடைய வல்லமையிலே நீங்க பலப்பட 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 நீங்கள் மேலானவர்களாய் மாறுவீங்க, மேலானவர்களாய் மாறுவீங்க. ஆண்டவர் நேற்று சென்ற நாங்களும் கேட்டோம். அங்க கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சொல்லுங்க பாப்போம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ வெற்றி பெறுவாய், நீ மீதியானவரை முறியடிப்பாய், நீ பட்டணத்தை சுதந்தரிப்பாய், நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். உனக்குள்ள இருக்கிறவர் வல்லமையின் ஆவியானவர். பக்கத்துல பாதி, உங்களுக்குள்ள இருக்கிறவர் வல்லமையின் ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பலத்தின் ஆவியானவர். நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க தேவனுடைய ஆவினால் ஜெயிப்பீங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உண்மையா விசுவாசிப்போமா? ஆவியில பலப்பட இன்னும் விட்டு கொடுங்க. தேவனுடைய சமத்துக்கு வரும்போது நான் நடுக சொல்றேன், சும்மா வராதீங்க, ஒரு மனுஷனை பார்க்க வராதீங்க. ஏதோ கடமைக்காக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சொல்லி இந்த ஸ்கூல்ல போய் என்ன சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க தானே, வந்தேன், அதுக்கு வராதீங்க. வந்தது பெற்றுக்கொள்ளும்படியாக, வந்தது தேவனை தரிசிக்கும்படியாக, வந்தது நான் தேவனுக்குள்ளே பலப்படும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, என்னுடைய வாழ்க்கையின் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக. சும்மா போகவே மாட்டீங்க. என்றால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும் முன்னாடியே உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய ஏக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியில வைத்திருக்கிறாரு. நிச்சயமாகவே உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவரும் இந்த இடத்துல ஒரு குழந்தை கூட வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவ சமுத்திரம் எழுந்திருப்போமா? தேவ சமுத்திரம் எழுந்திருந்தவங்களை ஆராய்ந்து பார்ப்போமாக.
இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே. ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மிஸ் சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.